இங்க நம்ம ஹீரோயினும் அவனோட தம்பியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. சோ இப்போ இவனுமே உடனே வேகமா வண்டியை நிப்பாட்டி ஹீரோயினுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறான். சோ இப்போ கொஞ்சம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவனோட தம்பியும் போலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பக்கத்துல இருக்க புதருக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இருக்கு. சோ இப்போ ஹீரோயினுமே அது என்னன்னு பாக்குறதுக்காக காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்ப ஹீரோயினோட தம்பி காரை பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சில் கொண்டு பார்க் பண்ணிட்டு வரான். இப்போ ஹீரோயினோட தம்பி ஹீரோயினை வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த புதருக்குள்ள போய் தேடி பார்க்கலான்னு போறான். ஆனா எவ்வளவு டைம் ஆகும் வெளியே வரதுனால ஹீரோயினுமே அந்த புதருக்குள்ள போறாங்க. சோ இப்போ ஹீரோயினுமே அவங்க போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே போன்ல சுத்தமா சிக்னல் இல்லாம கட் ஆயிருது. இப்போ ஹீரோயினோட தம்பியும் யாரும் இல்லாதனால வெளியே போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயினோட சவுண்ட் கேட்டு எதுக்கு உள்ள வந்துன்னு சொல்லி திட்டுறான். ஆனா அவங்க பேசுற சவுண்ட் 4 பக்கத்துல இருந்தும் கேக்குது. இவங்களுமே எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமா ஜம்ப் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 2 பேரும் பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக 2 பேரும் ஜம்ப் பண்றாங்க. பார்த்தா முன்ன இருந்ததை விட ரொம்ப தூரம் போயிடுறாங்க. இப்போ இவனுமே ஹீரோயின் சவுண்ட் கேட்கிற பக்கம் வேகமா ஓடுறான். வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு சேத்துல கால் வலிக்கு கீழே விழுந்துடுறான். இடத்துல இந்த புதருக்குள்ள மாட்டிட்டு வெளியே போக முடியாம ஒரு நாய் செத்து கிடக்கிறத பாக்குறான். இப்படியே இருட்டாக ஹீரோயினும் நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்றா. அந்த இடத்துக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட வெளியே போற வழி எனக்கு தெரியும் வாங்க கூட்டு போறேன்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் நீங்க யாருன்னு கேட்கவும் என் பையன் உள்ள தொலைஞ்சு போயிட்டான் தேடலான்ட்டு வந்தேன்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயினோட தம்பியும் அந்த குட்டி பையன் சவுண்ட் கேட்டுதான் உள்ள வந்திருப்பாங்க.